பாகிஸ்தானில் இருந்து வந்த 300 முதல் 400 ட்ரோன்களை இந்தியா முறியடித்ததாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் தகவல். Pakistan military also resorted to firing of heavy caliber weapons along the line of control. Drone intrusions were attempted from Leh to Sar Creek. Indian Armed Forces brought down a number of these drones using kinetic and non-kinetic means. கனரக பீரங்கிகளையும் தாக்கி அழித்த இந்தியா. ஒன்னாய் புட்டு வைத்த அதிகாரிகள். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நேற்று மாலை டெல்லியில் நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சக செயலாளர் மற்றும் ராணுவ கர்னல் சோபியா குரேசி, விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் விளக்கமளித்தனர். அப்போது விங் கமாண்டர் வியோமிகா சிங் பேசும்போது, வான் எல்லையை மூடாமல் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா மீது தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தானின் எல்லை பகுதிகளில் பன்னாட்டு பயணிகள் விமானங்கள் வான்பரப்பில் பறந்தது. காஷ்மீர் முதல் குஜராத் வரை எல்லையில் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் தாக்க முயன்றது. இந்திய ராணுவ தளங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த நேற்றிரவு பாகிஸ்தான் முற்பட்டது. ஆனால் பாகிஸ்தானுடைய அந்த நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் முறியடித்தது. சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன்கள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக அவர்கள் துருக்கி நாட்டின் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளது தெரியவந்துள்ளது. மேலும் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் கனரக பீரங்கிகள் ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இதில் சில இந்திய ராணுவ வீரர்களை நாம் இழந்தோம். சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டன. பாகிஸ்தானில் உள்ள 4 வான் பாதுகாப்பு தளங்கள் மீது இந்திய ஆயுதமேந்திய ட்ரோன்களை ஏவியது. அவற்றில் ஒன்று பாகிஸ்தானின் ஹனு ரேடாரை அழித்தது. இந்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவம் பெரும் இழப்புகளை சந்தித்தது என்றார். கருவாகி உருவாகி புவி தோன்றினாள், ஒரு தெய்வம் பெண்ணாகினாள். மகளாகி ஒரு வேடம் இவள் மேவினாள், அகமெங்கும் மலர் தூவினாள். இவள் ஏற்கும் வேடங்கள் நூறாக கடல் வாழும் மீனாகினாள். மகள் தங்கை தோழி என்று மாறி மனம் முடித்து தாயாகினாள். இமை மூடி விழி காக்கும் எப்படி செய்கிறான்